சென்னையில் 10ஆம் நாளாக போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது கைதாகி வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் தொடர்ந்து 10ஆம் நாளாக போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. தற்போது தொடர்ந்து 10ஆம் நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள். குறிப்பாக தங்கள் பிள்ளைகளோடு மனித சங்கிலி போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் குணசுந்தரி. வணக்கம் சூர்யா. சென்னை சிவானந்த சாலையில் 10வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் இன்று போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி எண் 311 படி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது நடைபெறும் இந்த போராட்டத்தில் மனித சங்கிலி போன்று இடைநிலை ஆசிரியர்கள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று பல்வேறு ஆசிரியர்கள் அவர்களின் குழந்தைகளுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் தொடர்ந்து வைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், அவர்கள் செய்யும் வேலைக்கு நாங்கள் செய்யும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இதிலும் பல்வேறு ஆசிரியர்கள் அவர்களின் தலையில் கருப்பு பட்டையினால் ஆன அந்த வாக்குறுதி எண் 311 குறித்த கருப்பு பட்டையினை அனைத்தும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்கள் அரசு தொடர்ந்து இது போன்ற போக்கியை அவர்கள் கையில் எடுத்திருந்தால் நாங்கள் நாளை முதல் எங்களின் போராட்டம் என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும். தலைநகர் சென்னை முழுவதுமாக போராட்ட களம் என்பது ஏற்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். சூர்யா, தொடர்ந்து 10ஆம் நாளாக சிவானந்தா சாலையில் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை ஓயாது என போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் கைது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.